தி ஒடிசி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ராயோட முடிவில் தான் இந்த ஒடிசியோட ஆரம்பமே இருக்குங்க. ஒருவேளை நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவை மிஸ் பண்ணியிருந்தா அதை நான் ரிலேட்டட்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஹெலன் அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்காக கிரீக்கும் ட்ரோஜனும் ஒரு பெரிய யுத்தமே பண்ணுறாங்க. அந்த யுத்தம் 10 வருஷத்துக்கு மேலேயும் தொடருது. அந்த போருக்கு ட்ரோஜன் வார் அப்படிங்கிற பேருமே கிடைக்குது. கடைசியாக கிரீக் ட்ரோஜன் ஹார்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி போரில் ஜெயிக்கவும் செய்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த ட்ரோஜன் ஹார்ஸ் ஐடியாவை கொடுத்ததே நம்ம ஹீரோ ஒடிசியஸ் தான். ஒரு வழியாக போரை ஜெயிச்சதுக்கு அப்புறமா தன் மனைவிக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக தன்னோட சொந்த நாட்டை நோக்கி தன்னோட குழுவோட பயணிக்க ஆரம்பிக்கிறாரு ஒடிசியஸ். ஆனால் கடவுள்களோட சாபத்தால் அந்த பயணம் 10 வருஷத்துக்கு மேலேயும் தொடருது. அதனால் அந்த பயணத்தில் ஒடிசியஸ் நிறைய ஆபத்துகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. மான்ஸ்டர்லேருந்து டிசாஸ்டர் வரைக்கும் எல்லாத்தையும் அவர் கடக்கணும். இது எல்லாத்தையும் கடந்து அவர் சொந்த நாட்டை போய் சேர்ந்தாரா இல்லையா, அப்படி போனால் அங்கே என்னெல்லாம் ஆகும் அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்கிறது தான் இந்த படம். ஒரிஜினல் ஸ்டோரி 3000 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதுனதுனால அதில் நிறைய மித்தாலஜிக்கல் ரெஃபரன்சஸ்லாம் இருக்கும். கடவுளே நேரில் வந்து சண்டை போடுற மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அப்படியெல்லாம் இருக்காது. ஏன்னா நோலன் இந்த கதையை அவரோட ஸ்டைலில் ரியலிஸ்டிக்கோட மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காரு. அதுவும் இந்த கதையை மொத்தமாக ஒடிசியஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து கொண்டு போகிறாரு. படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு நம்ம சினிமாட்டோகிராஃபியை சொல்லலாம். ஏன்னா ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் பிளே, எடிட்டிங், சவுண்ட் எஃபெக்ட், கிராஃபிக்ஸ்னு எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த படத்துலையும் நான் லீனியர் சீக்வன்ஸ் இருக்குது. அது இந்த படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக ஹெல்ப் பண்ணியிருக்கு. நான் லீனியராக போனாலுமே ஃப்ளோ கெடாத மாதிரி ஒரு படத்தை எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம நோலன்ட்ட தாங்க நம்ம கற்றுக்கணும். ஒருவேளை இந்த படம் லீனியராக போயிருந்தால் கண்டிப்பாக நல்லா இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நிறைய நோலன் ஃபேன்ஸுக்கு நம்ம நோலன் ஒரு ஹாரர் மூவி எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதுக்கு பதிலாக இந்த படத்தில் ஒரு 3 ஹாரர் சீன்ஸ் வச்சுருக்காரு. உண்மையிலே மனுஷன் பயத்தை காட்டிட்டாருங்க. ஸோ நோலனோட ஹாரர் மூவி எப்படி இருக்குங்கிற ட்ரெய்லரை இந்த படத்தில் நம்ம பார்க்கலாம். இந்த படத்தில் நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லைங்க. சொல்கிறதுக்கு நிறையாவே நெகட்டிவ் இருக்குது. முக்கியமாக கேஸ்டிங்கை சொல்லலாம். ஒரு பக்கம் மேட் டேமன், ஆனா ஹேத்தவே, சார்லிஸ் தெரான்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. முக்கியமாக மேட் டேமனை பற்றி சொல்லியே ஆகணும். அந்த மனுஷனுக்கு தலைவலியே வந்திருக்கும். ஏன்னா மொத்த படத்தையுமே ஒத்த மனுஷனாக அவர் தலையில் சுமந்திருக்காரு. இந்த வயசில் 6 பேக்லாம் வச்சுருக்காரு பாருங்களேன். ஆனால் இன்னொரு பக்கம் இந்த கதைக்கு கொஞ்சமும் பொருந்தாத ஆர்டிஸ்டாக போட்டு கதையே ரொம்ப வீக் ஆக்கிட்டாரு. எக்ஸாம்பிளுக்கு டாம் ஹாலண்ட், எலைட் பேஜ், ஜெண்டாயா, லுபிட்டான்னு லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்குது. நான் இங்கே ஒரு மனுஷனோட கலரை பற்றியோ உடல் வாகை பற்றியோ பேசவே இல்லை. கதைக்கு பொருந்தலை அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இம்சியரசனில் வடிவேலு ரோலில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிச்சிருந்தாலோ, இல்லை லியோ படத்தில் விஜய்க்கு பதிலாக யோகி பாபு நடிச்சிருந்தாலோ நல்லா இருக்குமா சொல்லுங்கள்? அந்த மாதிரி தான் சொல்கிறேன். இந்த படத்தில் இந்த ஆளுங்கெல்லாம் பொருந்தலை. அப்புறம் ஆக்ஷன் சீன்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இவங்க எல்லாருமே கிரேக்க போர் வீரர்கள். அவங்களோட யுத்தம்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் உக்கிரமாகவும் இருக்கும். ட்ராயில் அது அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அது மிஸ் ஆகுது. ஆக்ஷன் சீன்லாம் கொஞ்சம் ஷட்டிலாக தான் இருக்குது. ஸோ நம்ம நோலன் ஆக்ஷனில் கொஞ்சம் ஒர்க் பண்ணி தாங்க ஆகணும். மித்தாலஜி விஷயத்தை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நோலன் ஜெயண்டெல்லாம் கொண்டு வராரு. ஆனால் ஏன் கடவுளை கொண்டு வரல அப்படிங்கிறது தெரியல. அதுவுமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸாகவே இருக்குது. கதைக்கு அந்த அளவுக்கு நோலன் நேர்மையாக இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாமல் படத்தில் அதிகமாக பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு போர் அடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் படத்தோட கனெக்ட் ஆகிட்டான் அப்படின்னா படம் போர் அடிக்காது. நோலனோட ஃபேன்ஸை இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இது அவரோட பெஸ்ட் பிக்சர் இல்லை. மொத்தத்தில் இது ஹாலிவுட்டோட பாகுபலி இல்லை, பொன்னியின் செல்வன். அந்த மைண்ட் செட்டோட நீங்கள் போய் படம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரசிச்சுட்டு வரலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவி சஜஷனுக்கும் மூவி ரிவ்யூஸ்க்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.